வணக்கம். இன்றைய செய்திகள். திருப்பரங்குன்ற மலையில் கந்தூரி விழாவுக்கு தடை கோரிய வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் தர்கா நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த மாணிக்கமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் திருப்பரங்குன்ற மலை இந்துக்களுக்கு புனிதமான இடம், மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமானது, மலை உச்சியில் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா அமைந்துள்ளது. இங்கு 2024ஆம் ஆண்டில் தர்கா நிர்வாகம் கந்தூரி விழா நடத்த ஏற்பாடு செய்து அறிவிப்பு பலகை வைத்தது. விலங்கு பலியிடுதல் மற்றும் அசைவ உணவு பரிமாறுதல் கந்தூரி விழாவின் ஒரு முக்கிய பகுதி. எனவே கோவில் அதிகாரிகளின் புகாரின் பேரில் அந்த அறிவிப்பு பலகையை போலீசார் அகற்றினர். சிலர் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி ஆடுகளுடன் மலையில் ஏற முயன்றனர். அதை போலீசார் தடுத்தனர். இது தொடர்பாக ஆர்டிஓ தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. சம்பந்தப்பட்ட தரப்பினர் நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. இந்நிலையில் மலையில் ஆடு கோழி பலியிடுவதை தடை செய்ய உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுக்கள் தாக்கலாகின. தர்கா நிர்வாகம் மலையில் ஆடு கோழி பலியிடக்கூடாது, அசைவ உணவு பரிமாறக்கூடாது, அது வழக்கம் என கருதினால் சிவில் நீதிமன்றத்தை அணுகலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தர்கா நிர்வாகம் மேல்முறையீடு செய்யவில்லை, சிவில் நீதிமன்றத்தை அணுகவில்லை. இந்நிலையில் டிசம்பர் 21ஆம் தேதி முதல் ஜனவரி 6ஆம் தேதி வரை கந்தூரி மற்றும் சந்தனக்கூடு விழா நடத்த தர்கா நிர்வாகம் நோட்டீஸ் விநியோகித்தது. சுவரொட்டிகளையும் ஒட்டியுள்ளது. புனித மலையில் கந்தூரி நடத்துவதை தடுக்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு மனு அனுப்பினேன். தர்கா விழா தொடர்பாக டிசம்பர் 18ஆம் தேதி ஆர்டிஓ தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. மலையில் சந்தனக்கூடு விழாவை நடத்த அனுமதிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. கந்தூரி குறித்து விவாதிக்கவில்லை. அது தொடர்பாக தீர்மானமும் நிறைவேற்றவில்லை. கோயில் அதிகாரிகள் சமாதான கூட்டத்தில் பங்கேற்றனர். தர்கா நிர்வாகம் மலையில் கந்தூரி என்ற பெயரில் விலங்கு பலியிடுவது குறித்து வெளியிட்ட அறிவிப்பிற்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. மலையில் கந்தூரி விழா நடத்துவதை தடை செய்யாமல் அங்கு விழா நடத்த அனுமதித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தீர்மானமும் நிறைவேற்றியுள்ளனர். இது நீதிமன்ற உத்தரவை மீறுவதாகும். மலை மீது முருகனின் தல விருட்சமான கள்ளத்தி மரம் உள்ளது. அதில் நிலா பிறை பொறித்த கொடி கட்டப்பட்டுள்ளது. இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் அதை பின்பற்றாமல் மீண்டும் மீண்டும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது நீதிமன்ற உத்தரவுகளை மீறுவதாகும். நிலா பிறை கொடியை அகற்ற வேண்டும், கள்ளத்தி மரத்தை பாதுகாக்க வேண்டும், நீதிமன்ற உத்தரவுகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மலையில் கந்தூரி விழா நடத்த தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் திருடப்பட்ட வழக்கில் நடந்த பண பரிவர்த்தனை தொடர்பாக திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் பிரமுகர் MS மணி என்ற சுப்பிரமணியனிடம் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரணை நடத்தினர். சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறை வாயிலில் இருபுறமும் துவாரபாலகர்கள் சிலைகளில் அணிவிக்கப்பட்டிருந்த தங்க நகை கவசங்கள் 2019ஆம் ஆண்டில் செப்பனிடும் பணிக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்கான பணிகளை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அதிகாரிகள், ஐயப்பன் கோவில் நிர்வாகிகள் மேற்கொண்டனர். கவசங்களை ஒப்படைக்கும் போது அதன் எடை 42.8 கிலோ இருந்தது. பணிகள் முடிவுற்று நகைகள் மீண்டும் தேவசம் போர்டு அதிகாரிகளிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்ட பின் எடை 38 கிலோ இருந்தது. 4.54 கிலோ தங்கம் மாயமானது. இந்த நகைகள் முறைகேடு தொடர்பாக முன்னாள் மேல் சாந்தி தந்திரி உன்னிகிருஷ்ணன் போற்றி, தேவசம் போர்டு துணை கமிஷனர் முராரி பாபு, செயலாளர் ஜெயஸ்ரீ, செயல் அதிகாரி சதீஷ், நிர்வாக அதிகாரி ஸ்ரீகுமார், திருவாபரண பெட்டி கமிஷனர் பைஜு உள்ளிட்ட 9 அதிகாரிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தேவசம் போர்டு நிர்வாக முன்னாள் அதிகாரி சிவக்குமார் கைது செய்யப்பட்டார். 400 கிராம் தங்கத்தை திருடி கர்நாடக மாநிலம் பெல்லாரி மாவட்ட தங்க நகை வியாபாரி கோவர்தனிடம் கொடுத்ததாக அவர் வாக்குமூலம் கொடுத்தார். சிறப்பு புலனாய்வு போலீசார் தங்க வியாபாரி கோவர்தன், ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவன தலைமை செயல் அதிகாரி பங்கஜ் பண்டாரி ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணை தொடர்பாக பண பரிவர்த்தனை நடந்ததில் திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு ராம்நகர் ரியல் எஸ்டேட் நிதி நிறுவனம் நடத்தும் MS மணி என்ற சுப்பிரமணியனுக்கும் பங்கு இருப்பது தெரியவந்தது. SIT DSP சுரேஷ் பாபு தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் திண்டுக்கல் ராம்நகரில் சுப்பிரமணியனின் அலுவலகத்தில் வைத்து அவரிடம் விசாரித்தனர். முக்கிய ஆவணங்கள், வங்கி கணக்கு, பண பரிவர்த்தனை குறித்தும் விசாரித்தனர். பின்னர் விசாரணையை முடிந்து அதிகாரிகள் சென்றபோது பண பரிவர்த்தனை தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சம்மன் வழங்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இது குறித்து சுப்பிரமணியன் கூறுகையில்,
கேரளா SIT போலீசார் எதற்காக விசாரித்தனர் என தெரியவில்லை. எனது நண்பர் பாலமுருகன் பெயரில் வாங்கப்பட்ட அலைபேசி எண்ணை நான் பயன்படுத்தி வருகிறேன். இது தொடர்பாக விசாரித்தனர். நானும் பாலமுருகனும் ரியல் எஸ்டேட் நிதி நிறுவனம் நடத்தி வருகிறோம். அது தொடர்பான பண பரிவர்த்தனை, முக்கிய நபர்கள் தொடர்புகள் குறித்து கேட்டனர். நகை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களாக சொல்லப்படும் நபர்களின் போட்டோவை காண்பித்து கேள்விகள் கேட்டனர். ஆனால் அவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறினார். அவர்கள் டி மணி என்ற நபரை தேடி வந்துள்ளனர். அந்த நபர் நான் இல்லை என SIT போலீசிடம் விளக்கம் தெரிவித்தேன். நேரில் ஆஜராக சம்மன் எதுவும் வழங்கவில்லை என்றும் கூறினார். தருமபுரி மாவட்டத்தில் நடந்து வரும் கனிமவள கொள்ளை விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர் மீது வழக்கு பதியப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைக்கு மாவட்ட ஆட்சியரே முழு பொறுப்பேற்க வேண்டும். இதற்கு அவர்களே பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். புகார் அளிக்க வருபவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்த பொறுப்புகளில் இருந்து நடவடிக்கை எடுக்க தவறினால் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மீது வழக்கு தொடரப்படும். சட்டவிரோத சுரங்க செயல்பாடுகளில் அரசியல், நிர்வாகத்துறை மற்றும் சுரங்க குத்தகைதாரர்கள் இடையே முக்கோண தொடர்பு உள்ளது. மாஃபியா வடிவில் பணபலம், அரசியல் அதிகாரத்துடன் கூடிய ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றமாக மாறியுள்ளது. கனிமங்களை சுரண்டும் பேராசை கொண்ட எந்த ஒரு நபருக்கும் எந்த சலுகையும் வழங்கப்படாமல் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்பட வேண்டும். இந்த உத்தரவை தலைமை செயலர் மூலம் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு சுற்றறிக்கையாக அனுப்ப வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.